வாங்க, இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷமா புழக்கத்துல இருக்கிற ஒரு முக்கியமான சட்டத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மள பலரும் இத குண்டர் சட்டம் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதோட உண்மையான பேர் என்ன, அதோட வரலாறு என்ன, அது எப்படி காலப்போக்குல மாறிட்டே வந்திருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. வாங்க, அதோட முழு கதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த சட்டத்தோட முழு பேரை கேளுங்க. தமிழ்நாடு கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர், போதைப்பொருள் குற்றவாளிகள், குண்டர்கள், விபச்சார தொழில் குற்றவாளிகள் மற்றும் குடிசை பகுதி நிலங்களை பறிப்போர் ஆகியோரின் அபாயகரமான நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டம் 1982. அப்பப்பா மூச்சு வாங்குது இல்லையா? ஆமாங்க, இதுதான் அதோட அதிகாரப்பூர்வமான பெயர். இந்த பெயரே ஒரு கதை சொல்லுது. அதாவது இந்த சட்டம் ஆரம்பத்துல எவ்வளவு குறிப்பிட்ட குற்றங்களை மட்டும் தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு இதுலயே தெரியுது. சரி, இவ்ளோ நீளமான பேர் இருக்கே, இந்த சட்டம் உண்மையில என்னதான் செய்யுது? இதோட முக்கிய நோக்கம் என்ன? இது ஒரு தனிநபர் எப்படி பாதிக்கும்? வாங்க, அத பத்தி தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். இந்த சட்டத்தோட முழு சக்தியும் ஒரே ஒரு விஷயத்துல தான் அடங்கியிருக்கு. அதுதான் தடுப்பு காவல். இது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கருவி. தடுப்பு காவல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒருத்தர் செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடையாது. இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். ஒருத்தர் பொது அமைதிக்கு ஆபத்தான ஒரு குற்றத்தை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு அரசாங்கம் நினைச்சா, அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்காக அவரை முன்கூட்டியே கைது செஞ்சு காவல்ல வைக்கிறது தான் தடுப்பு காவல். அதாவது குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறது. எதுக்குன்னு ஒரு முறையான செயல்முறை இருக்கு. முதல்ல ஒரு தடுப்பு காவல் ஆணைய பிறப்பிப்பாங்க. அப்புறம் 5 நாளுக்குள்ள எதுக்காக கைது செஞ்சோன்னு அந்த நபருக்கு சொல்லணும். அடுத்த 3 வாரத்துக்குள்ள இந்த வழக்க ஒரு அட்வைசரி போர்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க இதை எல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே காவல்ல வைக்க காரணம் இருக்கா இல்லையான்னு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையை வச்சு அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கும். அதிகபட்சமா 1 வருஷம் வரைக்கும் காவல்ல வைக்க முடியும். இப்ப நாம கொஞ்சம் பின்னோக்கி, அதாவது 1982க்கு போவோம். இந்த சட்டம் முதல்ல வந்தப்போ அதோட நோக்கம் ரொம்பவே குறுகியதா இருந்துச்சு. அப்போ யாரையெல்லாம் இந்த சட்டம் குறி வச்சதுன்னு பார்க்கலாம். ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா உண்மை இதுதான். 1982ல இந்த சட்டம் வந்தப்போ அது வெறும் 5 வகையான குற்றவாளிகளை மட்டும்தான் இலக்கா வச்சிருந்தது. அவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க, போதைப்பொருள் கடத்துறவங்க, குண்டர்கள், விபச்சார தொழில்ல ஈடுபடுறவங்க, அப்புறம் குடிசை பகுதிகளை அபகரிக்கிறவங்க. இந்த 5 குறிப்பிட்ட குழுக்களோட நடவடிக்கைகளை தடுக்கிறது மட்டும்தான் 1982ல இந்த சட்டத்தோட ஒரே வேலையா இருந்துச்சு. ஆனா கதை இத்தோட முடியல. அந்த 5ஓட இந்த சட்டம் நின்னுடல. வருஷங்கள் போக போக இந்த லிஸ்ட் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்த டைம்லைனை பாருங்களேன். 2004ல வனக்குற்றவாளிகள், வீடியோ திருடர்கள்னு புதுசா சேர்க்கறாங்க. 2006ல மணல் கடத்தல்காரர்கள் உள்ள வராங்க. அப்புறம் 2014ல டெக்னாலஜி வளர வளர சைபர் குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகள்னு லிஸ்ட் இன்னும் பெருசாவுது. இப்ப என்னடானா பொருளாதார குற்றவாளிகளையும் இதுக்குள்ள கொண்டு வரலான்னு ஒரு பரிந்துரை இருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த சட்டம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. சோ ஆரம்பத்துல 5ஆ இருந்த எண்ணிக்கை இன்னைக்கு கிட்டத்தட்ட 12 வரைக்கும் வந்து நிக்குது. இதுவே இந்த சட்டத்தோட வீச்சு எவ்வளவு அதிகமாகி இருக்குன்னு காட்டுது. இந்த சட்டத்துல சமீபத்துல ஒரு முக்கியமான மாற்றம் முன்மொழியப்பட்டிருக்கு. இது வெறும் புது குற்றவாளிகளை சேர்க்கறது மட்டும் இல்ல, இந்த சட்டத்தோட அடிப்படை அடையாளத்தையே மாத்திர மாதிரி இருக்கு. இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த நீளமான குறிப்பிட்ட குற்றங்களை சொல்ற பேரு இப்ப எப்படி மாறுது பாருங்க. தமிழ்நாடு தடுப்பு காவல் சட்டம் 1982. ரொம்ப சிம்பிளா பொதுவா இருக்குல்ல. இந்த பெயர் மாற்றமே ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. அதாவது இந்த சட்டம் இனிமே குறிப்பிட்ட குற்றவாளிகளுக்கானது மட்டும் இல்ல, இது ஒரு பொதுவான தடுப்பு காவல் சட்டமா மாறப்போகுது. சரி, இந்த சட்டத்தோட இந்த 40 வருஷ பயணத்தை நாம திரும்பி பார்க்கும்போது அதோட அடிப்படை குணமே எப்படி மாறி இருக்குன்னு நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. 1982ல இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்ப அதோட முகவுரையில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு குற்றவாளியோட பேரையும் எவ்வளோ குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த சட்டத்தோட ஆரம்ப புள்ளி. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 5 குழுக்களை மட்டும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்ச ஒரு சட்டம் இன்னைக்கு 12 விதமான குற்றங்களை உள்ளடக்கிய ஒரு பரந்த அதிகாரமா வளர்ந்து நிக்குது. ஒரு குறிப்பிட்ட கேடயம் இப்போ ஒரு பொதுமான கருவியா மாறியிருக்கு. இதுதான் இந்த சட்டத்தோட 40 வருஷ கதை. கடைசியா இது நமக்கான ஒரு கேள்வி. பொதுமக்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக ஒரு சட்டத்தோட அதிகாரத்தை நாம விரிவுபடுத்திக்கிட்டே போகும்போது பொது பாதுகாப்புக்கும் தனிநபர் சுதந்திரத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை நாம எங்கே வரையணும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.